சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்புல உருவார படம் தான் பராசக்தி. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. இதோட டைட்டில் டீசர் வீடியோக்கு சூப்பரான வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே சமயத்துல விஜய் ஆண்டனி தான் நடிக்கிற படத்தோட பேரு சக்தி திருமகன் தமிழ்லன்னும் தெலுங்குல பராசக்தின்னு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்ததா ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. என்னடா இது டைட்டில் கிளாஷ் வந்துருச்சே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயனோட டீம்ல இருந்து, அதாவது பராசக்தி படக்குழுல இருந்து நாங்க ஏவிஎம்க்கு நன்றி சொல்றோம், அப்புறம் இந்த படத்துக்கு சம்பந்தமா கலைஞர் அவர்களோட குடும்பத்துக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க. யாரு ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இந்த டைட்டில் யாருக்கு போகும் குழப்பத்துல இருந்த சமயத்துல விஜய் ஆண்டனி கூட சந்திப்பு நடந்த ஒரு போட்டோவை தயாரிப்பாளர் ஆகாஷ் ட்விட்டர்ல வெளியிட்டு ஹார்ட்டின் போட்டிருந்தாரு. அதுக்கு விஜய் ஆண்டனியும் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் யுனைடெட் வி ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் சிவகார்த்திகேயன் ஒரு பழைய பட டைட்டில் எடுக்கிறாரோ அப்ப எல்லாம் அதுல ஒரு டிஃபரெண்டான அட்டெம்ப்ட் இருக்கும். வேலைக்காரன்ல மெசேஜ் சம்பந்தமா ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருந்தாரு, காக்கி சட்டையில போலீஸா ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருந்தாரு, எதிர்நீச்சல்ல காமெடி ஹீரோல இருந்து ஒரு ப்ராப்பர் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. சோ பராசக்தியில என்ன டிஃபரெண்டா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க.